தலைவர் வேற வந்துட்டாரா. சின்னவராமா, சின்னவர். அண்ணா சமைச்ச சோத்தை திருடி தின்னவர் உங்க தாத்தா கருணாநிதி. அத நல்லா மின்னவர் உங்க அப்பா ஸ்டாலின். அந்த வழியில வேணும்னா இவரு சின்னவர். இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சாந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டாலே கோவப்படுறாரு. நான் என்ன பண்றது, பால் டாயில்னு கூகுள்ல அடிச்சாலே அவர் போட்டோ தான் வருது. இப்படி பொய்யா பேசி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே. சரி, நேரடியா சவால் விடுற, ஒரே மேடையில பேசலாம் வாங்கன்னு நான் ஒரு வாரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேன்றாரு. நீட் ரகசியத்தில இருந்து உங்க வீட்டு ரகசியம் வரைக்கும் எல்லாமே பேசலாம் வாங்க தம்பின்னு கூப்பிடுற, வரமாட்டேன்றாரு. உங்க கூட விவாதிக்கிறதுக்கு எங்க தலைவர் எடப்பாடியார் எல்லாம் தேவையில்லை, நானே போதும் வெளுத்து வாங்கிடுவேன், வாங்க தம்பின்னு கூப்பிடுற, பதில் சொல்ல மாட்டேன்றாரு. ஆனா ஏதோ சூடு சொன்ன இருக்கிற ஒரு திமுக காரன் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த விந்தியா பொண்ணு அவ்வளோ கூப்பிடுறாங்களேப்பா, ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு. அதுக்கு உதயநிதி, நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நடிகர்கள் என்ன அவ்வளோ இலக்காரமா போயிட்டாங்களா? ஆனா உதயநிதியும் அவங்க குடும்பமும் அரசியல்ல தினம் தினம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுகவுக்கு அடுத்த வாரிசா இருப்பாரு உதயநிதினு நினைச்சு வளர்க்கிறாரு ஸ்டாலின். திமுகவை கெடுத்து வாரிசாதான் உதயநிதி இருப்பாரு.